ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இப்போ ஈரானுடைய போருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க அதிபர் நான் அடிச்சிருவேன், தாக்கிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், குண்டு போட்டு அழிச்சிருவேன், உன் நாகரிகத்தை அழிச்சிருவேன் அப்படின்ட்டு மிரட்டி கொண்டே இருக்கிறார். அந்த மிரட்டலுக்கு இடையில ஈரான் சொல்லிட்டு உன் நாகரிகத்தை அழிப்பேன்னு சொன்னான். அதாவது பர்ஷியர்களுடைய நாகரிகத்தை அழிப்பேன், ஹெர்முஸ் அழிச்சு போடுவேன், கடலுக்குள்ள உள்ள வருவேன். நீ அப்பா ஈரான் என்ன சொல்லிச்சு, ஏன்பா சொல்லிக்கிட்டே இருக்கா, அடிச்சிரு அப்படின்னு சொன்னா, இவன் கப்பலை கொண்டு நிறுத்தி பிளாக் ஹெட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பிளாக் ஹெட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாக் ஹெட் மூலமாக ஒரு சீன கப்பலை நேத்து, ஈரானுடைய கப்பல் தான் அது, சீன கப்பல் இல்லை, சீனாவிலிருந்து வந்ததாகவும், அது சோடியம் பெர்குளோரேட் போன்ற ஆபத்தான பலிஸ்டிக்ஸுக்கான இதை கண்டுபிடிச்சதாகவும் ஒரு கதைகளை சொன்னாங்க. அமெரிக்கா சொல்ற கதைகளையும் இஸ்ரேல் சொல்ற கதைகளையும் நாம் நம்புவதற்கு இல்லை. ரைட். இப்ப என்னன்னா, ஹெர்முஸ் வளைகுடா கதவடைப்பு செய்யப்பட்டு சாத்தப்பட்டிருப்பது யாருக்கு பிரச்சனை என்று சொன்னால், அதை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். சரிங்க. இப்ப அமெரிக்காவிலிருந்து ஜேடி வேன்ஸ் புறப்பட்டு வருவார், ஸ்டீவ் விட்காஃப் வந்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் குஷ்னர் கூட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா உங்களை குண்டு போட்டுருவேன், உங்களை அழிச்சிருவேன், உன் நாட்டில் ஒண்ணு இருக்காது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இவங்க எதுவுமே சொல்லலை. உன்னை நம்பி நாங்க வர முடியாது, அதான் சொன்னாங்க ஈரான். நீ நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை, நீ மோசமான ஆள், உன்னை நம்பி நாங்க வர முடியாது, எல்லா விதத்திலும் மோசமான ஆள் என்பதை தெளிவா அவங்க சொன்னாங்க. அந்த தெளிவா சொன்ன பிறகு இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேற ஒன்றும் பண்ணல. நேற்று மாலை, அது செவ்வாய்க்கிழமை தானே, இன்னைக்கு புதன்கிழமை நம்ம காலைல அமர்ந்து பேசிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணி போட்டாரு, போர் எக்ஸ்டென்ஷன். வந்தவர் திரும்பி போயிட்டார். யாரு? அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ் திரும்பி போயிட்டாரு. இவரே ஒரு தலைபட்சமாக நாங்க ஆயுதங்கள் எல்லாம் குவிச்சிட்டோம், இந்த 14 நாட்கள்ல நிறைய களஞ்சியத்துல எங்களுடைய ஆர்சனல்ல வெடி மருந்துகள், ஆயுதங்கள் அதெல்லாம் குவிச்சிட்டோம். யார் சொல்றா? நம்ம மரியாதைக்குரிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்கள் சொல்றார், நாங்கள் ஆயுதங்களை எல்லாம் குவித்து போட்டோம். ஈரான் ஏதோ கொஞ்சமா குவிச்சிருப்பாங்க. ஈரான்கிட்ட கப்பல் படையெல்லாம் அழிச்சாச்சு, தரைப்படைகளை அழிச்சாச்சு, எல்லா படைகளையுமே நாங்க அழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் இந்த பேச்சுல எவ்வளவு முரண் பாருங்க. ஒரு பக்கம் சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை கொடுக்கலன்னா காலி பண்ணுவாங்கிறாரு. இன்னொரு பக்கம் நேற்று திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்காட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே அழிச்சிட்டோம் நாங்க. பர்தோஸ்ல குண்டு போட்டோம், இஸ்பஹான்ல குண்டு போட்டோம், நட்சான்ல குட்டை போட்டு, அதை இஸ்பஹான்ல உள்ள போட்டு செதஞ்சு போச்சு. அதெல்லாம் எடுக்கிறது பெரிய வேலைப்பா. அதனால போர் எக்ஸ்டென்ஷன் கதை முடிஞ்சது. இப்ப ஈரான் கேட்கறாங்க, யார்கிட்ட கேட்டுட்டப்பா போர் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க? நீங்க தாக்குங்க, நாங்களும் தாக்க போறோம் அப்படின்னு ஈரான் ஃபுல் பிளிச்சா இருக்கு. அவங்க ஃபுல் ப்ரிப்பேர்டு, ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவன் வந்தா விடக்கூடாது, அடிச்சு தாக்கிறோன்னு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நேற்று முன்பு கூட. பிரைவான் ட்ரவான் என்று சொல்லக்கூடிய கொசு படைகளை எல்லாம் ரெடி பண்ணி, வேக போட்டுகளை ரெடி பண்ணி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரெடி பண்ணி, எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனால் அமெரிக்கா செல்ல மறுத்து, அமெரிக்கா சுயாதீனமாக தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாங்களே, கால வரையற்ற போர் நிறுத்தம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு உலகத்துல ஒரு பெரிய நாடு இந்த அமெரிக்காவை நம்பிதான், இவனால எல்லாம் முடியும் என்றுதான் உலகமே இவன் காலுக்கு பின்னாடி கிடந்தாங்க. சவுதி அரேபியா கிடந்துச்சு, கத்தர் கிடந்துச்சு, ஜோர்டான் கிடந்துச்சு, குவைத் கிடந்துச்சு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கிடந்தது, ஓமன் கிடந்தது, பஹ்ரைன் கிடந்தது, இல்லையா, துருக்கி, எல்லா நாடுகளும் இவனை நம்பி இவ்வளவு பெரிய ஆயுதம். அவன் ஒரு சின்ன ஆள், ஒண்ணுக்கும் வசதி இல்லாத, வறுமையில வாழக்கூடிய, இல்லையா, தண்ணி கூட கிடையாது நாட்டுல. அவன் பலிஸ்டிக்ஸை மட்டுமே வைத்து, ஹைப்பர்சோனிக்கை வைத்து, அமெரிக்காவுடைய 13 நிலையிலிருந்து 15 நிலைகளையும் காலி செஞ்சு, எல்லாத்தையும் காலி செய்து கடைசியில இவர் சொல்றாரு, யாரு? அமெரிக்க அதிபர், நான் ஆபரேஷன் விண்ட் ஹேமர்ங்கிற மூலம் உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்பா. இப்ப சரி. இப்போ ஆக்சுவலி உண்மையிலேயே அமெரிக்கா ரொம்ப தைரியமான நாடாக இருந்தால் இன்றிரவே தாக்கியிருக்கிறோம், நாகரிகத்தை அழித்திருக்கிறோம். மிட் நைட் ஹேமர் மூலமாக, இது செகண்ட் மிட் நைட் ஹேமர்னு ஒரு ஆபரேஷனை முடிச்சிருக்கணும். பற்றி எரியணும் அல்லவா? எதுவுமே இல்லை.
அவங்களே அறிவிச்சிட்டாங்க. புஷ்ன்னு போயிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. சரிங்க. இதுக்கு இடையில நேற்று அல் மயாதீன்ல ஒரு செய்தி வந்திருக்குங்க. அல் மயாதீன்ல சிஏனுடைய பொறுப்பாளர் ஜான்சன் ஒரு செய்திய அல் மயாதீன் ஆங்கிலத்துல, அரபுல இல்ல. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே முதலாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த முதல் ரக பேச்சுவார்த்தையில 3 விஷயம் கோரிக்கைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சுதாம். முதலாவதாக அவர்கள் பணம் 10,00,000 கோடியை விடுவிக்கிறது. அதாவது முடக்கப்பட்ட பணத்தை விடுவிக்கிறது. 2வது அணு ஆயுதம் என்ரிச்மென்ட்ட எப்படி பண்றதுன்னு சொன்னா, ஐஏஇஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மூலமாக நாம அத அண்டர் சர்வேலன்ஸ்ல கொண்டு வரலாம். 3வது பிரச்சனை என்னன்னா, இந்த ஹெர்மூஸ் விஷயத்துல சில நீட்டுப்போக்கான விவகாரங்களை நம்ம பேசி தீர்த்துக்கிடலாங்கிற மாரி ஜேடி வான்ஸ் பேசி முடித்தாலும், அந்த பேசி முடிச்சுட்டேன் சார்ன்னு தனது பாஸ்ட்ட சொன்னோம்னா, அவர் ஓ வச்சனா பிடிச்சனா இல்லடா, அதெல்லாம் இனி தீர்ப்புலாம் கிடையாது அப்படின்னு அவர் உல்ட்டா அடிச்சிட்டதாக நான் சொல்லல. அல் மயாதீன்ல வந்திருக்கக்கூடிய சிஐஏனுடைய பொலிட்டிக்கல் அனலைசர், சிஐஏனுடைய அனலிஸ்ட் ஜான்சன் இந்த கருத்தை நேத்து பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க போய் பார்த்துக்கிடுங்க சிஏல. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பக்கர் கலிபாப் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். உன்னை பொறுத்தவரை அமெரிக்கா பெரிதல்ல. உன்னை பொறுத்தவரை இஸ்ரேல் தான் பெரிது. இஸ்ரேல் தான் உனக்கு எல்லாமே. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. இஸ்ரேலுக்கு நீ என்னென்ன செய்வியோ அதுதான். இஸ்ரேலுடைய அடிமை. உன்கிட்ட எல்லாமே இருக்கு. பக்கர் கலிபா சொல்றாரு. உன்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, அணு ஆயுதங்கள் இருக்கு, எஃப் சீரியஸ் ஃபிளைட் இருக்கு, டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் உலகத்துல எல்லாரையும் விட இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு மோசமான விஷயம் யார் சொல்றா? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கோமேனுடைய இப்பொழுது இவர்தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பக்கர் கலிபாப் சபாநாயகர். நீ இவர் சொல்ல கேட்டு இருக்க வரைக்கும் நீ உருப்படுவது வழி இல்லை என்று அவர் சொல்லிவிட்டு, ஈரான் தனது போர் யுக்தியின் மூலமாக எதிரிகளை சமன்படுத்தி தொலைத்து இன்று உலகத்தில் முதலாவதாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய வலிமை, எங்களுடைய சித்தாந்தம் என்று அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? நீ இதுவரைக்கும் எல்லாரையும் மேல வச்சுட்டு நீ என்னமோ மேல இருக்கிற மாதிரி நாங்க அடிமை மாதிரியும் நடத்தக்கூடாது. அது உண்மை கிடையாது. எங்களுக்கு நாங்க ஒரு இஸ்லாமிக் புரட்சியாளர்கள். எங்களுக்கு சித்தாந்தம் இருக்கு. ரெஸ்பெக்ட் ஈச் அதர். 2 பேரும் சர்வசாதாரணமா நம்ம ஒருத்தர் மதிக்கலாம் விட்டு போட்டு, நீ என்ன பெரிய தலைவர் மாதிரி நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறத அவர் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, இவர்கள் கூட நாம கடைசி வரைக்கும் அழிந்தாலும் சரி, நம்முடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஹெர்மூஸோ அணு ஆயுதங்களை ஒப்படைக்கிறது இல்ல, ஹெர்மூஸை விடுறதில்ல, இதெல்லாம் அவர்களுக்கு 270 பில்லியன் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இப்படிலாம் நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அமெரிக்கா திணறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தாக்க முடியாமதுக்கு காரணம், இவங்க கப்பற்படையை அழிச்சிட்டேன்னு சொன்னா அமெரிக்கா தாக்கலாமா சார்? கப்பற்படையை அழிச்சிட்டேன், விமானப்படையை அழிச்சிட்டேன், ஏவுகணைகளை அழிச்சிட்டேன், ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டேன், கட்டமைப்புகளை அழிச்சிட்டேன், உருக்குலைந்து போயிட்டாங்க, தலைவர்களை கொன்னுட்டேன், யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. மறுபடியும் சொல்றேன். இதெல்லாம் செஞ்சிருக்கிற அமெரிக்கா எதுக்குப்பா சமாதானத்துக்கு போகணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ப்ளீஸ். அப்ப அமெரிக்கா சமாதானத்துக்கு போறது அமெரிக்காவுக்கு முடியாது. இவர்கள்ட்ட அவ்வளவு வலிமையாக இருக்கு. நேற்றைக்கு வந்த தகவல்கள் 60 விழுக்காட்டுக்கு மேல் இன்னும் பயன்படுத்தாத ஏராளமான மிசைல்கள் இருக்கிறது. தயாரிப்பு ஒரு பக்கம் போறது. ட்ரோன்கள் அது என்னமோ டக்குன்னு பேக்கிங் போற மாதிரி மிஷின்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த அளவுக்கு சரக்குகள் வந்து கொண்டிருப்பதாகவும், ஏராளமாக கன்வென்ஷனலை தவிர நவீன ஆயுதங்கள் எதுவுமே இதுவரைக்கும் பயன்படுத்தப்படலை. இனிதான் பயன்படுத்த ஆரம்பிக்க போறாங்க. அதனால தான் பாக்கர் கலிபாப் சொல்றாரு, அந்த நாட்டுடைய ஜனாதிபதிக்கு சமமானவர். அவர்தான் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிறார். பெசஸ்கியானை விட வலிமையாக இருக்கக்கூடிய பாக்கர் கலிபாப் சொல்கிறார், இனி நாங்க கன்வென்ஷனல் ஆயுதத்தை பயன்படுத்த போறதில்லை. இனி நாங்கள் நவீன யுக்தியான ஆயுதங்களை பயன்படுத்த போறோம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டதும் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் மொசாதும் அசந்து போய்விட்டார்கள். நேற்றைக்கு மொசாதினுடைய முக்கியமான தலைவரை காலி செய்து விட்டார்கள். இவன் தான் அந்த நாட்டுக்குள்ள இருந்து அவ்வளவும் செஞ்சிருக்கான்ங்கிறது தெரிஞ்சு அவனை தூக்கில போட்டாங்க. இது ஒரு பெரிய செட்பேக்காக வரப்படுது. இதுவரைக்கும் அறிவிப்பு செய்யாத இஸ்ரேல் இப்பதான் முதல்ல சொல்லியிருக்கு. மொசாத்தினுடைய முக்கிய தலைவரை தூக்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமா தூக்கிட்டாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த போருக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நேற்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்து அப்துல் ஹாலிக் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவருடைய பொலிட்டிக்கல் அனலைசர், உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர், ஒரு இன்டெலிஜென்ஸ்.
அப்துல் ஹாலிக் அல் பின் அப்துல்லா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இனி அமெரிக்காவை பொறுத்தவரை யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு தேவையில்லை. அமெரிக்காட்ட நாங்கள் ஆயுதங்கள் அந்த நாடு பெற்றது, ஆனால் அவர்கள் வராமலே நாமல் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டோம். இனி அமெரிக்கா வந்து தளங்கள் எதற்கு இங்கு தேவை என்ற குரல்கள் முதலாக வந்திருக்கிறது. அப்துல் ஹாலிக் பின் அப்துல்லா அவருடைய தலைமையில இந்த குரல்கள் வந்திருக்கிறது. அவர் பெரிய இன்டெலிஜென்ட், அவர் வந்து அறிவு ஜீர்வர். அவர் ஓப்பனா ஒரு கதையை சொல்லிட்டார். அமெரிக்கா இனி காலி பண்ணி போலாம், நாங்க இனி யார்கிட்ட வேணாலும் ஆயுதம் வாங்கிடுவோம். அமெரிக்காட்டையும் வாங்கிடுவோம், இந்தியாட்டையும் வாங்கிக்கிடுவோம், ரஷ்யாட்டையும் வாங்குவோம், சீனாட்டையும் வாங்குவோம். எங்களுடைய ஆட்கள் தானே. நாங்க இப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கும் வராத நீ வந்தான்னா வராம போனா என்ன என்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்து அப்துல் ஹாலிக் பின் அப்துல்லாவுடைய கருத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இனி அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்ல போறாங்க. ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது, ஆனா அது நம்ம உறுதி செய்யப்படல. ஆதாரம் இல்லாத செய்திகளை பேச முடியாது. கத்தர்லையும் இதே மாதிரி அமெரிக்க தளங்கள் தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரியாவிலிருந்து அமெரிக்க தளங்கள் காலியாகிவிட்டது, ஈராக்கிலும் காலியாகிவிட்டது. இப்போ ஒரு மனிதனுடைய தவறு அந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இடையூறை ஏற்படுத்தியிருக்கிறதும் நாம் அந்த செய்தியில ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வந்து மிக முக்கியமாக நேற்று நேற்று நள்ளிரவு அமைக்கும் முன்பு ஈரான் சொல்லிட்டாங்க, நீங்க எங்க நாட்டுடைய விமானங்களை எங்க நாட்டுடைய எலக்ட்ரிசிட்டி பயன்பாடுகள் எரிசக்திகளை எல்லாம் அளிப்பேன் என்று சொன்னீர்கள், நாங்கள் குறிவைத்திருக்கிறோம். மத்திய தரைக்கடல்ல உனது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த துறைமுகமும் தப்பாது. மத்திய தரைக்கடல்ல எரிசக்தி நிலையங்கள் முழுமையாக காலி பண்ணிடுவோம். மத்திய தரைக்கடல்ல மட்டுமல்ல, ஹெர்மூஸ் தாண்டி பாபல் மந்தீப் என்று சொல்லக்கூடிய இடத்துல முழுக்க நாங்க அடித்து துவம்சம் செய்வோம். எந்த சரக்கு கப்பலும் போகாதுங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ஒரு சரக்கு கப்பலும் போகாது. இப்போது அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, ஆயுத பற்றாக்குறைகள். அமெரிக்க காப்பாளர்களாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தர், எல்லா நாடுகளும் இப்படித்தான் பயண வேண்டும். இதுவரைக்கும் உலகத்தில் பெரும் ரெசஷனை சந்திக்க போகுது. பிளாக் ஹெட் நீ தான் போட்டு வச்சிருக்க, அவங்க பிளாக் ஹெட் பண்ணல, அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னாலும் கூட அந்த 2 மில்லியனுங்கிறத 1 மில்லியனா மாத்தலாம், 0.5 மில்லியன் ஆக்கலாம். சாவரின் இருந்தாலும் அதுக்கு ஒரு சமாதானம் வந்துட்டான். ஓ நாடு தான், ஆனா எல்லாருக்கும் திறந்து விடணுங்கிற மாதிரி ஒரு பீஸ் ப்ராசஸ் கொண்டு வரலாம். ஆனா அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தான் எல்லாவற்றையும் இழந்த போதும் மீண்டும் பழைய சக்தியை காட்டுவதற்கான நேரம் இதுவல்ல. அது அமெரிக்காவுடைய கைகள் கீழே போய்விட்டது. ஆகவேதான் நாங்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பக்கர் கலிபா இப்போ நேற்று ஒரே ஒரு செய்தி, நியூயார்க் டைம்ஸை, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட், இந்த 3ஐயும் அமெரிக்க அதிபர் சாடுகிறார். துரோகிகள், பொய்யர்கள் என்றெல்லாம் சாடுகிறார். அவங்க என்ன செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க்லேருந்து வருது, வாஷிங்டன் போஸ்ட் வாஷிங்டன்லேருந்து வருது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயார்க்லேருந்து வருது. இது உலகத்தில் எல்லாரும் பேசினா இது பெரிய மரியாதையை சொல்லுவாங்க. நியூயார்க் டைம்ஸ் சொல்லிவிட்டது, வாஷிங்டன் போஸ்ட் சொல்லிவிட்டது, நம்மளே சொல்லுவோம். இப்போ அந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறது, ஈரானுடைய அப்பர் ஹேண்ட். இதைத்தான் அவருக்கு தாங்க முடியலையா. யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கு. அவர் என்ன சொல்றார்? தேச துரோகிகள், பொய்யர்கள், லையர்ஸ் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிற தகவலும் சொல்லியிருக்கிறது. ஈரான் வந்து போருக்கு தயாராக இருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன். ஏனென்றால் என் பொய்யன் எங்கள் தலைவர்களை கொலை செய்தார். ஏன்? 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து நாங்கள் வருகின்ற போது எங்களை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் திட்டம் போட்டது. நாங்கள் வரப்போவதில்லை, எங்கள் கொள்கை விடப்போவதில்லை, சமநிலையாளர்களாக இருந்தால் பேசுவோம். அதற்கு முன்பு இந்த 3 விஷயத்துக்கும் எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுங்க. ஏற்கனவே 10 விஷயத்துக்கு கொடுத்தீங்க, நாங்க வந்து போரை நிறுத்தணும், ஆனா 10 அப்புறம் மறுத்துட்டீங்க. இப்போ இந்த 3க்கு எங்களுக்கு கேரண்டி கொடுங்க. அணு ஆயுதங்களை கைவிட போவதில்லை, ஹெர்மூஸை கைவிட போவதில்லை, 3வது நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கான பணத்தை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், 10 லட்சம் கோடியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இந்த 3 தான். 4வது கோரிக்கை எங்களுக்கான இழப்பீட்டை தர வேண்டும். 5வது கோரிக்கை பலிஸ்டிக்ஸை நாங்கள் கைவிட போவதில்லை. 6வது கோரிக்கை, இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இப்படி ஒரு 10 கோரிக்கை. அதுல லெபனானில் போரை நிறுத்தப்பட வேண்டும், பிராக்சிகளுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுப்போம், இது எல்லாம் இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா மாபெரும் தோல்வியில் மிக 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 இழிவடைந்த நிலையில் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. இதுதான் இன்றைய காலை செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு, ரொம்ப
சூப்பர் செரவனா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.